சனிமா ஒரு இடத்துல நிற்க சொல்லிட்டு நீ இங்கே நில்லை, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், ஸோ அது வரை இங்கே நில்லுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக வந்து அப்போ தான் எம்ரே ஆஃபீஸ்க்குள்ளே வராரு. எம்ரே ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது கரெக்டாக அங்கே சனம் வந்து நின்றுட்டுருப்பான். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க அப்பாவை காட்டுறாங்க, எம்ரேயோட அப்பாவை. அவர் வந்து அவருக்கு ஒரு டிசைனர் வந்து ட்ரெஸ் அளவு எடுத்துகிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் அப்பான்னு உள்ளே வரான். குட் மார்னிங்ப்பா, உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி அவளை பார்த்தாலும் எனக்கு கோவம் தான் வருது. பெஸ்ட் அட்வர்டைசர் ஆஃப் த இயரா, கவர் பேஜில் வந்திருக்கா, இதெல்லாம் எப்படி இவ பண்ணா, எல்லாம் நம்மளோட திருடி தான், இவ சரியான திருடி. அப்பா, சின்ன சின்ன ஆர்டர்ஸை தான் திருட முடியும், பெரிய ஆர்டர்ஸ் எல்லாம் யாராலையும் எதுவும் பண்ணிட முடியாது. ஆனால் இவளை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது, எல்லாமே ஒன்னால தான். இவளை போய் லவ் பண்ண, இப்போ பாரு நம்மளோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையும் திருடிட்டு இருக்கா. அப்பா தயவு செஞ்சு என்கிட்ட அவளை பற்றி பேசாதீங்க, எனக்கு அவளை பற்றி பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. சேனுக்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஃபோன் பண்ணேன், அவர் எடுக்கவே இல்லை. சார் ஓகே, நீ இப்போ திரும்பியும் கால் ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அங்கே வந்து ட்ரெஸ் அளவு எடுக்கிறவங்களாம் அவருக்கு அளவு எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து சேனுக்கு ஃபோன் ட்ரை பண்ணும்போது அவன் கரெக்டாக கரை ஒதுங்கிடுறான். கரை ஒதுங்கினதும் ஃபோன் அடிக்கிறத பார்த்துட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஹலோ எம்ரே, அண்ணா எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்க, ஆஃபீஸ்க்கு வரீங்களா அப்படின்னா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டிஷர்ட்லாம் எடுத்து மாட்டிட்டு அகெயின் வந்து ஆஃபீஸ்க்காக கிளம்பிட்டு இருக்கான். அவனோட ஷூஸை மாட்டிட்டு அவன் ஜீப்பில் ஏறான். அந்த ட்ராக் சூட்டோடையே வந்து ஆஃபீஸ்க்கு அப்படியே அங்கேருந்து வந்து சேன் வந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஆஃபீஸில் வந்து லைலா வந்து சனிமுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. உள்ள வந்து எதுவும் அதிக பிரசித்தனமாக பேசக்கூடாது, தேங்க்ஸ் சொல்லணும் வேலை கொடுத்ததுக்கு. ஆனால் அவன் வந்து வேற எங்கேயும் வெடிக்க பற்றி என்ன சொன்னு கேட்கும்போது சனியும் புரிஞ்சுதா புரியலையா அப்படின்னு கேட்கும்போது ஓகே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிடுறா. உடனே வந்து ஆஃபீஸ் ரூமில் வந்து எம்ரேவும் அவங்க அப்பாவும் இருக்காங்க. உள்ளே போயிட்டு சனிமை தேங்க்ஸ் சொல்லி கண்ணு காட்டவும் சனிமும் தேங்க்ஸ் எனக்கு வேலை கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஓகே நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்க போகிறேன் நான் ஒரு கேட்கும்போது பெரியவர் கேட்கும்போது இருக்கிறதுல ஈஸியான டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் வேலைக்கு செஞ்சிருக்கேன்னு சொன்னால் அவரும் பையன் அப்புறம் வந்து லைலா எல்லாரும் சிரிப்பாங்க. உன் தங்கச்சிக்கு ரொம்ப ஹியூமர் சென்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து லைலா கிட்ட வந்து ஒரு மேகசின் பேர் சொல்லி அதில் இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்க சொல்கிறார். உடனே வந்து அதெல்லாம் வந்து சனையும் கரெக்டாக சொல்லவும் எப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கும்போது லைலா தான் போய் அவளுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்குது, ஸோ அதனால் அவளுக்கு எதுவும் நல்லது நடந்ததில்லை இப்போ வரைக்கும். ஃபோட்டோகிராஃபிக் மெமரியான உடனே அதை செக் பண்ண பார்க்க சொல்கிறாங்க. உடனே இந்த மேகசின் படிச்சிருக்கேன்னு ஒரு மேகசினை காட்டி கேட்டுட்டு அதில் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. உடனே வந்து அவளும் வந்து 46 வந்து ஃபேஷன் மேகசின் இருக்குன்னு கரெக்டாக சொல்லுவா. அவங்களும் செக் பண்ணி பார்ப்பாங்க. சூப்பர், இனிமேல் மேகசின் எல்லாம் நம்ம ஒன்றா தான் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நான் வேலையில் சேர்ந்துட்டேன், ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுவா. ஓகே, நம்ம 40th இயர் செலிப்ரேஷன் இருக்குது, எல்லா எம்ப்ளாயிஸும் அட்டன் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நீயும் அட்டன் பண்ணும். ஓகே கண்டிப்பாக நானும் அட்டன் பண்ணுறேன். போகும்போது கரெக்டாக 76 ஒரு நல்ல ஆர்டிக்கல் இருக்குது, படிங்க முடிஞ்சா டைம் இருந்தான்வா. இருந்தால் பேசிகிட்டே இருப்பான். அவள் லைலா வந்து அவளை கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா ஜேஜேவை தான் காட்டுறாங்க. ஜேஜே வந்து புலம்பிட்டு இருக்கா. ஒரு எஸ்ப்ரெஸோ இல்லை டீ தூள் இல்லை ஒயிட் சாக்லேட் இல்லை, நான் என்ன தான் பண்ணுவேன், எல்லாருக்கும் எப்படி கொடுப்பேன், எல்லாரும் வந்து தயவு செஞ்சு எல்லாத்துலேயும் கை வைக்காதீங்க, அப்புறம் எதுவும் எல்லாமே தீர்ந்து போயிடுது அப்படின்னு திட்டிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து லைலா வந்து சனேம் வந்து ஜேஜேக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இதான் சனேம் உன்னோட அசிஸ்டண்டாக வச்சுக்கோ, ஏதாவது தப்பு பண்ணானா உடனே போய் ரிப்போர்ட் பண்ணிடு அப்படின்னு வந்து லைலா வந்து சனேம் வந்து ஜேஜே கிட்ட விட்டுட்டு போயிடுறான். அவனும் வந்து நான் சனேம்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்படியே வந்து ஆஃபீஸில் வந்து நம்ம என்னென்னலாம் வேலை பார்க்க போகிறோம் அப்படின்றத வந்து பேசிகிட்டு இருக்காங்க. லைலா உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது அவன் அக்கா எனக்காக உயிரை கூட கொடுப்பா அப்படின்னு சொல்லும்போது நீ சொன்னதுலேயே ரொம்ப பெரிய காமெடி இதுதான், சரி